வீரகத்தி தனபால் சிங்கம் அவர்கள் தொகுத்திருக்கிறார். இந்த புத்தகம் குறித்து உரையாற்றுவதற்காக இந்த இருவர் வர இருக்கிறார்கள். திரு தேவராஜ் அவர்களும் தோழர் லிங்கம் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கட்டுரைகள் குறித்தும் தோழர் சண்முகதாசன் அவர்களுடைய நினைவுகள் குறித்தும் உரையாற்றுவதற்காக இங்கே இருவரும் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக வீரேசரி பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் தேவராஜ் அவர்கள். இலங்கையின் பல இடதுசாரி தலைவர்களோடு நெருங்கிய உறவுகளை வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மிக நெருக்கடியான காலகட்டங்களில் வீரேசரி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர். பத்திரிகா தர்மத்துடன் பல விஷயங்களை வெளிக்கொண்டவர். அதன் காரணத்தாலேயே அவர் புலம்பெயர்ந்த நேரிட்டது. அவர் மலையகத்தைச் சேர்ந்தவர். மலையகத்தில் தோழர் சன்னுடைய தொழிற்சங்க விஷயங்கள் அவர்களுக்கு நிறைய தெரியும். அத்துடன் தோழர் சன்னால் வளர்க்கப்பட்ட பல ஆசிரியர்களால் அவர் புறம் போடப்பட்டவர். எனவே அவர் தோழர் சன் குறித்தும் இந்த நூல் குறித்தும் உரையாற்ற அழைக்கிறார். நண்பரும் பல்கலைக்கழக சகபாடியுமான சேரன் ஒரு விடயத்தை கூறி சென்று அதனை கடந்து போக நான் விரும்பவில்லை. தொடர்பாக ஒரு சில குறிப்புகளை உங்கள் முன் வைக்கின்றேன். 1987ஆம் ஆண்டு உண்மையில் நான் வீரகேசரியில் ஒரு பத்திரிகையாளராக சேர்ந்து கொண்டு அந்த ஐபிகே சந்தர்ப்பீதிய ஒரு மிக மோசமான காலகட்டம் அது. நாங்கள் செயல் குறிப்பிட்டது போல அந்த செய்திகளை பிரசுரிப்பது பெரிய அழுத்தங்கள் இந்திய தூதரகத்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நான் இந்த பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அதை மேவக்கூடிய சில சம்பவங்கள் நடந்ததால் நாங்கள் செய்திகளை தொடர்ச்சியாக பிரசுரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஒன்று, அந்த காலகட்டத்தில் நாங்களாக செய்திகளை எடுத்து பிரசுரிக்க முடியாது. அதாவது ஒரு வீரகேசரி ஒரு செய்தி எடுத்து வீரகேசரியாக பிரசுரிக்க முடியாது. ஆனால் நாங்கள் பிபிசி, ராய்ட்டர் போன்ற வெளிநாட்டு ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை பெற்று அதனை மேற்கோள் காட்டி நாங்கள் செய்திகளாக பிரசுரிக்கலாம் என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. ஸோ நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுக்கு கிடைக்கும் செய்திகளை பிபிசி என அந்த நேரம் அது ஒரு இரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். பிபிசி மற்றும் ராய்ட்டர் போன்ற நிறுவனங்களுக்கு எங்களுடைய செய்திகளை கொடுத்து அவர்கள் பிரசுரித்ததற்கு பிறகு அதனை அவர்களை மேற்கோள் காட்டி நாங்கள் செய்திகளை பிரசுரித்தோம். அதான் அந்த நேரம் நாங்கள் கடைபிடித்த நடைமுறை. நண்பர் சேரன் குறிப்பிட்டது போல உண்மையில் இந்திய தூதரகத்தில் நெருக்குவார்கள் மோசமாக இருந்தன என்பது அந்த சிறு குறிப்புடன் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் நான் மறைந்த சண்முகதாசனுடன் நெருங்கி பழகினோம் அல்லது அவரை நேரடியாக சந்தித்தோம். தனபால் சிங்கம் என்னுடன் சக பத்திரிகையாளராக பணியாற்றியவர். அவர் அடிக்கடி கட்டுரையை தருவது, பிரசுரிப்பது, அந்த ஒரு தொடர்பு அவருடன் நேரடியாக எந்த விதமான தொடர்பு இருக்கவில்லை. இரண்டாவது, நான் பெரிய ஒரு மார்க்சியவாதி நான் மார்க்சியத்தில் ஆழ்ந்த அனுபவங்கள். ஆனால் என்னை இதற்குள் அறிமுகப்படுத்தியவர் ஆசிரியர் செய்வார்கள். அவர் அறிமுகப்படுத்திய காலகட்டத்திலேயே நான் நினைக்கிறேன் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் தமிழ் மொழியில் தான் தேசிய கிழக்கை பாடிக்கொண்டிருந்தோம். எங்களுடைய பாடசாலையில் சிங்கள பாடசாலையில் கீழ் தமிழ் பாடசாலை. ஒரு நாள் அந்த அதிபர், சிங்கள அதிபர் எங்களுடைய பாடசாலையில் வந்து அவருக்கு விலங்குகள் என்ன படிக்கிறோம், என்ன தமிழ் மொழி தேசிய கிழக்கு படித்து முடித்த உடனே கேட்டால்
அவங்க என்ன படிக்கிறாங்க, எந்த மொழியில், தமிழ் மொழியில் சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் சிங்களத்தில் தான் தேசிய தினத்தை படிக்க வேண்டும் என்று கூறினார். அந்த காலகட்டத்தில் தான் வேலைப்பாடம் ஊடாக மார்க்சியத்துக்குள் உள்வாங்கப்பட்ட ஆரம்ப காலகட்டம். ஸோ நான் அவரிடம் கேட்டேன், என்ன செய்வீங்க, வர்க்கம் முரண்பாடு இதெல்லாம் எல்லாம் தீர்க்கணும்னு சொல்லுங்க, ஆனால் இது ஒரு புது பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தும் அதுக்கு எதிர்ப்பு கேட்டோம். நாங்கள் தமிழில் தான் படிக்க முடியும், ஆனால் அதிபர் சுப்பிரமணிய மாஸ்டருக்கு சட்டம் போயிருந்தது. பிறகு நாங்கள் பெரும்பாலான மாணவர்கள் கூடியது அந்த தேசிய கீதம் பாடும்போது நாங்கள் எழுந்திருப்போம், ஆனால் படிக்க மாட்டோம், எல்லாம் சிங்கத்தில் படிக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு குறிப்புடன் எனவே எங்களுக்கு பெரிய பரீட்சை உடையவர், ஆனால் இந்த நூல் தொடர்பாகவே நான் கூடுதலாக இன்று உரையாற்றுகிறேன். இலங்கையின் புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி தலைவராகவும் முன்னணி தொழிற்சங்கவாதியாகவும் விளங்கிய நாகலிங்கம் சண்முகதாசரின் பிறந்த தின நூற்றாண்டு 2020 ஜூலை 3 வந்து போய்விட்டது. இதனை முன்னிட்டு அரசியல் ஆய்வாளர்கள், கல்விமான்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சன்னின் அரசியல் வாழ்வை நினைவு கூர்ந்து அவ்வேளையில் பத்திரிகைகளில் கட்டுரைகளில் எழுதியுள்ளனர். இந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு தமிழ் மொழியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சன் அவர்களின் மார்க்சிய மாணவனும் எனது ஊடக நண்பரும் தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியருமான வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களால் தொகுத்து சண்முகதாசன் நூற்றாண்டு மனப்பதிவுகள் என்ற இந்த நூல் மார்க்சிய கட்டுரைகளுக்கான சண்முகதாசன் நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் மொழியிலும் அதே கட்டுரைகள் ஆங்கில மொழியிலும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. எனினும் இந்த கட்டுரைகள் அனைத்தும் ஆங்கில மொழியில் சண்டே ஐலண்ட் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய 2 பத்திரிகைகளிலும் வெளிவந்தவை. ஆனால் இது கூடுதலான கட்டுரைகள் சண்டே ஐலண்ட் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரைகளாகும். கலாநிதி ஜெயதிலக, ராஜன் பிலிப், டிபிஎஸ் ஜெயராஜ், மணிக் டி சில்வா, கலாநிதி சரத் அமுனுகம, சமுத்திரன், பேராசிரியர் சி மௌனகுரு, வீரகத்தி தனபாலசிங்கம் போன்ற ஆழ்மை மிக்கவர்களால் இந்த கட்டுரைகள் எழுதப்பட்டுள்ளன. சண்முகதாசன் தான் எவ்வாறு கம்யூனிஸ்ட் ஆகினேன் என்பது குறித்து தனது அரசியல் நினைவுகள் பற்றிய நூலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தில் எனது 2வது ஆண்டு 1939 1940 அந்த இடப்பட்ட காலத்தில் எனது முழு வாழ்க்கையினதும் திசையை மாற்றிய அந்த ஆண்டில் நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகினேன். அதன் பின்னர் நான் அதனின்று வலுவவே இல்லை என்ற வார்த்தையுடன் அவர் ஆரம்பிக்கின்றார். பல்கலைக்கழக இறுதியாண்டு பரீட்சைக்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக ஏற்கனவே பட்டப்படிப்பை முடித்த ஒரு தோழரை சண்முகதாசன் சந்திக்கின்றார். பல்கலைக்கழகத்துக்கு பின்னர் என்ன செய்வதாக உத்தேசம் என்று தோழர் சன் அவர்களை கேட்கின்றார். அதற்கு சன் அரசியல் வேலை செய்யும் நோக்கம் இருப்பதால் ஒரு ஆசிரியர் தொழிலை செய்ய போவதாக பதிலளிக்கின்றார். அப்பொழுது அந்த தோழர், அப்படியானால் கட்சியின் முழு நேர ஊழியரானால் என்ன என்று கேட்கின்றார். வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது என்று சன் திரும்ப அவரிடம் கேட்கின்றார். வாழ்க்கை செலவுக்கு கட்சி மாதம் 60 ரூபாய் வழங்கும் என்று பதிலளிக்கின்றார். தோழர் அதனை அடுத்து சன் கட்சியின் முழு நேர ஊழியராவதற்கு முடிவை எடுக்கின்றார். இந்த முடிவு சன்னின் பெற்றோருக்கு பெரும் அதிருப்தியை கொடுக்கின்றது. பொருளாதார ரீதியில் பல்வேறு சிரமங்களுக்கு ஊடாக மகன் பல்கலைக்கழக பட்டதாரி ஆவதற்கு உதவிய பெற்றோர் அவர் நிர்வாக சேவையில் அல்லது வேறொரு உயர்மட்ட அரசு சேவையில் இணைந்து தன்னையும் குடும்பத்தையும் மேல்நிலைக்கு உயர்த்துவார் என்ற எதிர்பார்ப்பினை கொண்டிருந்தனர். ஆனால் பட்டதாரி மகனோ 60 ரூபாய் சம்பளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேலை செய்வதற்கு முடிவெடுத்து விட்டார். ஏமாற்றம் அடைந்த சன் அவர்களுடைய தாய் மகனை பார்த்து, உனது பிற்காலத்தில் நீ என்ன செய்வாய்? சுகவீனமுற்றால் என்ன செய்வாய்?
என்று கேட்கிறார். அதற்கு பதிலளித்த சன், அப்போது நாம் சோசலிசத்தை அடைந்து விடுவோம் என்று தன்னம்பிக்கையுடன் பதிலளிக்கின்றார் என்று சமுத்திரன் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். 19 வயதில் பட்டதாரியாகி பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிய சண்முகதாசனுக்கு இலங்கையில் சோசலிசம் என்பது எட்டாக்கனி அல்ல, விரைந்து படித்து விடலாம் என்ற ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே அவர் தனது தாய்க்கு மேற்கண்டவாறு அவ்வேளையில் கூறியுள்ளார். மாவோவை சந்தித்து கலந்துரையாடிய ஒரே இலங்கையர் சன் மாத்திரமல்ல, தெற்காசியாவைச் சேர்ந்த சிலரில் ஒருவருமாவார். கலாசார புரட்சியின் உச்சக்கட்டத்தின் போது பெய்ஜிங் தியனன்மென் சதுக்கத்தில் 15 லட்சம் செங்காவலர்களின் அணிவகுப்பை மாவோ பார்வையிட்ட போது அவருக்கு அருகில் சன் நின்றார். செங்காவலர்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கும் அவர் அனுமதிக்கப்பட்டார் என்று கலாநிதி தயான் ஜெயதிலக தனது கட்டுரையில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் மாவோவாத இயக்கத்தின் மிகவும் மூத்த தலைவரும் நக்சலைட் இயக்கத்தின் தலைமறைவு அமைப்பான மக்கள் போர்க்குழுவின் பிரதி தலைவருமான கோதண்டராமனை ஜெயதிலக 1983 டிசம்பரில் சந்தித்த போது அவர் கூறிய விடயங்களில் இருந்து உபகண்ட மாவோவாத இயக்கத்தின் மீது சன் ஏற்படுத்திய தாக்கத்தையும் அவருக்கு இருந்த மதிப்பையும் என்னால் அறியக்கூடியதாக இருந்தது என்று ஜெயதிலக தன்னுடைய கட்டுரையில் பதிவிட்டுள்ளார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் EPRLF தாபக தலைவரான கே பத்மநாபாவுக்கு ஆயுத பயிற்சி அளித்த மாபெரும் தலைவரான டாக்டர் ஜோர்ஜ் ஹபாசின் தனது உடல்நிலை குன்றிய நிலையிலும் கூடுதலாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலும் அது குறித்து சிந்திக்காது தோழர் சன் குறித்து அக்கறையுடன் ஜெயதிலகவிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று அவர் தனது கட்டுரையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பெரும்பாலும் சிங்களவர்களையே உறுப்பினர்களாக கொண்டிருந்த அரசியல் கட்சி ஒன்றுக்கு தலைமை தாங்கிய ஒரே ஒரு இலங்கை தமிழர் சன் மாத்திரமே என்று ராஜன் பிலிப் குறிப்பிடுகின்றார். இதற்கு மேலதிகமாக சன் அவர்களின் தூய்மையான மார்க்சிய அரசியல் மற்றும் சர்வதேச அரங்கில் மார்க்சிய சிந்தனையில் அவர் கொண்டிருந்த செல்வாக்கு அனைத்துமே வரலாற்றில் பதியப்பட வேண்டியவை. ஆனால் இலங்கை மண்ணில் இதன் மூலம் அவர் சாதித்த நினைத்தவர்கள் அல்லது தனது 19 வயதில் சன் தனது தாய்க்கு கூறிய அப்போது நாம் சோசலிசத்தை அடைந்து விடுவோம் என்ற வார்த்தைகள் அவர் கண் முன்னே கனவாக போனதை மறுதளிப்பதற்கில்லை. எனவே நான் இந்த நூலினை வாசித்ததற்கு பிறகு மாத்திரமல்ல, நெடுநாட்களாக பல கேள்விகள் என்னுள் எழுந்த வண்ணம் உள்ளன. தென்னிலங்கை அரசியலே இலங்கையின் ஒட்டுமொத்த அரசியலையும் தீர்மானிக்கும், அதே வேளையில் வடிவமைக்கும் சக்தியாகவும் இன்று வரை இருந்து வருகின்றது. இந்த அரசியல் பயணத்தில் தமிழர் சார்ந்த வலதுசாரி அரசியல்வாதிகளாகட்டும் அல்லது இடதுசாரி அரசியல்வாதிகளாகட்டும் இந்த இரு பகுதியிலுமே பங்காளர்களாக இருந்தபோது காலப்போக்கில் தென்னிலங்கை சக்திகளால் ஒன்றில் ஓரம் கட்டப்பட்டனர் அல்லது தூக்கி வீசப்பட்டனர் என்பதே வரலாறாக உள்ளது. இலங்கையின் அரசு தென்னிலங்கை சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத கருத்தியலுக்குள் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டு மிக ஆழமாக வேரூன்றி கிளைப்பரப்பி பறந்து விரிந்துள்ளது. எனவேதான் இலங்கை அரசியலின் ஒவ்வொரு நகர்வும் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டு நடத்தப்படுகின்றது. தமிழர் அரசியலை வடிவமைக்க புறப்பட்ட வலதுசாரி தமிழ் அரசியல் சக்திகளின் கண்களுக்கு இந்த சக்திமிக்க அரசியல் கட்டமைப்பு புரிந்து கொண்டு மாற்றீடான அரசியலை முன்னெடுக்கவோ அல்லது தமிழர்களுக்கான அரசியல் பாதையை தீர்க்கமான வழியில் தீர்மானித்துக் கொள்ளும் நிலையிலோ இல்லை. அதற்கான ரோட்மேப் அவர்களிடம் இருக்கவில்லை. தமிழ் இடதுசாரிகளும் இதே நிலையில் தான் உள்ளனர். 1927
ஏஇ குணசிங்க இடதுசாரி அரசியலை இனவாதத்திற்குள் மூழ்கடித்து சிங்கள வர்க்க அரசியலாக மாற்றினாரோ அப்பொழுதே தமிழ் இடதுசாரிகள் விழித்து கொண்டிருக்க வேண்டும். இலங்கையில் குறிப்பாக தென்னிலங்கை இடதுசாரி இயக்கங்கள் எந்த திசை நோக்கி பயணிக்கும் என்பதையும் தமிழ் இடதுசாரிகள் கணித்திருக்க வேண்டும். 1948ஆம் ஆண்டு மலையக மக்களின் பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட போது தமிழர் என்ற இனத்துவ அடையாளமே பிரதான காரணமாக இருந்த போதும் இதனையும் மீறியதாக இந்த மக்கள் வர்க்க ரீதியில் இடதுசாரிகளுடன் அணி திரண்டமையும் காரணமாக அமைந்தது. 1947ஆம் ஆண்டு தேர்தலில் மலையக மக்கள் சார்பாக 7 பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய அதே வேளை மலையகத்தின் பெரும்பாலான தொகுதிகளில், குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடதுசாரிகளின் வெற்றியை தீர்மானித்தவர்களாக மலையக வாக்காளர்களே காணப்பட்டனர். வெற்றி பெற்ற மலையக பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளுடன் இணைந்து எதிரணியிலேயே அமர்ந்து கொண்டனர். மலையகத்தின் இந்த நிலைப்பாடு இலங்கை இடதுசாரி முகாமுக்குள் மூழ்கி போய்விடும் என்ற அச்சத்தை இலங்கையின் வலதுசாரி தலைவர்களுக்கும் புவிசார் அரசியல் சக்திகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கையாக தென்பட்டது. இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கிலேயே பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதற்கும் அப்பால் பிரித்தானியா, அமெரிக்கா, இந்தியா என்பன புவிசார் அரசியல் நலன்களுக்காக தென்னாசிய வட்டகை இடதுசாரிகளின் செல்வாக்குக்கு உட்படுவதை விரும்பவில்லை. எனவே பிரித்தானியா அவ்வேளையின் மலையக தலைவராக விளங்கிய அப்துல் அசீஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மலையக மக்களுக்கு தேவையானவற்றை வழங்குவதற்கு தயாராக இருந்தது. ஆனால் அப்துல் அசீஸ், இது உள்ளக விவகாரம், நாங்கள் பேசி தீர்த்து கொள்கின்றோம், நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை பற்றி பாருங்கள் என பதிலளித்துள்ளார். இலங்கையில் இடதுசாரிகளின் பெரும் சக்தியாக கணிக்கப்பட்ட மலையக மக்களின் பிரஜா உரிமையை பறிப்பதன் மூலம் இடதுசாரிகளை பலவீனப்படுத்திவிடலாம் என்ற நோக்கிலேயே பிரஜா உரிமை பறிப்புக்கு இவர்கள் மறைமுகம்